ஒரு மனிதனுக்கு ஆவியானவர் தேவை. இல்லை என்றால் பாவமான உலகிலே நாம் வாழ்வது மிக கடினம். நாள்தோறும் சவால்கள், நாள்தோறும் போராட்டங்கள், நாள்தோறும் பாடுகள், நாள்தோறும் பிரச்சனைகள். இப்படிப்பட்ட தனி மனித வாழ்க்கையில இன்றைக்கு ஆவியானவர் இல்லை என்றால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அதே போல குடும்பத்துல கூட இன்னைக்கு குடும்பங்களிலேயும் ஆவியானவர் இல்லை என்றால் அன்பானவர்களே அங்கே வெறுமை காணப்படும். எனவேதான் வெறுமையான உலகத்துல ஆவியானவர் அசைவாடினா எழுதப்பட்டிருக்கிறது. செய்தி ஆவியானவர் தனி மனிதனுக்கு தேவை, ஒரு குடும்பத்திற்கு தேவை, ஒரு திருச்சபைக்கு தேவை, நம்முடைய தேசத்திற்கு தேவை. உலகெங்கும் இன்றைக்கு எழுப்புதலை கண்டிருக்கிற நாடுகளை பாருங்களேன். அங்கெல்லாம் ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்கிற மக்கள் ஏராளம். கொரியாவிலே எழுப்புதல். கடந்த நாட்களிலே நான் கானா என்கிற ஒரு ஆப்பிரிக்க தேசத்துக்கு கடந்து வந்தேன். கடந்த மாதத்துல மார்ச் மாதம். அங்கே ஆவியானவரை அதிகமாய் கனம் பண்ணுகிற மக்கள். ஆவியானவருக்குத்தான் முதலிடம். அவருடைய ஆராதனை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 11 மணிக்கு முடியுது. நான் நேரத்துக்கு சொல்லவில்லை. ஆவியானவரை கனம் பண்ணுகிறவர்கள், ஆவியானவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே எந்த அளவுக்கு ஆவியானவரை கனப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதுக்கு போல அதாவது சப்தம் ஆவியானவர் அல்ல. அதாவது நினைக்கிறாங்க சவுண்ட் இஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட். அவர் மென்மையானவர், மேன்மையானவர், இனிமையானவர். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் நம் ஆளுகை செய்கிறவர். என்னுடைய கருத்து என்னவென்றால் இன்றைய தற்கால உலகத்திற்கு மிகப்பெரிய தேவை ஆவியானவர். அவர் வரும்போது நம்முடைய திருச்சபைகள் மாற்றப்படும், நம்முடைய குடும்பங்கள் மாற்றப்படும், தனி மனித வாழ்க்கை மாற்றப்படும். நன்றாக கவனியுங்கள். ஏன் இன்றைக்கு தனி மனித வாழ்க்கையில வீழ்ச்சி இருக்கிறது? ஏன் தனி மனித வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை? ஏன் தனி மனித வாழ்க்கையில ஒரு தேக்கம்? இதற்கு எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்றால் ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கணம், ஆவியானவர் கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய வேதனையான ஒன்று. இந்த நாளில ரீடிஸ்கவர், திருமுறையாக அந்த ஆதி அப்போஸ்தலர் நிலைக்கு நாம் கடந்து வருவோம். அன்பானவர்களை பாடல் பாடுகிறோம், ஆதி நிலையேகுவோமே. இந்த நாளில அந்த ஆதி நிலையை இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே இந்த ஆடலுக்கும் பாடலுக்கும், அதாவிட்டால் மின் விளக்குகளுக்கும் இருக்கிற இசைக்கருவிகளுக்கும் அந்த உள்கட்டமைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சற்று யோசித்து பாருங்கள். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். The secret of the